இந்த அன்னக்கிளியின் பணிவான வணக்கங்கள். உங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம், பேசித்தான் ஆகணும். நம்ம முதிர்கண்ணியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கதை ஏனோ தெரியாது, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பத்தி கூட ஒரு சேனல்ல நான் பார்த்தேன். அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதுக்காக இந்த கதை எழுதணும், அதுக்கான விட எனக்கு அங்க கிடைச்சது. அடிக்கடி கேட்பேன். நான் அந்த கதையில இருந்து நான் பின்வாங்கல. அந்த கதையை நான் எதையுமே மாற்றி எழுதவே இல்லை. நான் எப்படி கொண்டு போகும்னு நினைச்சனோ அப்படித்தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கான விளக்கம், முதிர்கன்னி திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாம முதிர்கன்னியாக இருப்பது மட்டும் முதிர்கன்னி இல்ல. ஆரவாரத்தோடும் கெட்டி மேளத்தோடும் சொந்த பந்தத்தோடும் சுற்றமும் சூழ ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் முடிஞ்சு 1000 கனவுகளை மனதில் சுமந்து கொண்டு தன் ஆசைகள் இனி நிறைவேற போது என்ற ஆசையோடு இன்னொரு வீட்டுக்கு வாழப்போகும் ஒரு பெண்ணின் கதை தான். என்ன சொல்றேன்னு புரியலையா? 1000 கனவு இருக்கும். அது எல்லா பெண்களுக்கும் நிறைவேறி இருக்குமான்னா சத்தியமா இருக்க வாய்ப்பே இல்லை. 1000 ஏக்கங்கள், 1000 ஆசைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கி தனக்குத்தானே வேதனையை ஏற்படுத்திக் கொண்டிருப்ப எல்லா பெண்ணுமே முதிர்கன்னி தான். எந்த பெண்ணுக்குள்ளும் எந்த ஆசையும் இல்லை, எந்த ஏக்கங்களும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூட ஒரு பொண்ணு கூட இல்லை. எல்லா பெண்ணுங்களுக்குள்ளும் ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் நிறைவேறாத ஒரு ஆசையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அதை ஈஸியா சொல்லிடலாம், இல்லை முடியல, சூழல அமையல. அந்த வார்த்தை ஈஸியா இருக்கும். ஆனா அதற்கான சந்தர்ப்பமே தனக்கு இல்லைன்னு நினைக்கிற பெண்ணுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அவளும் முதிர்கன்னி தான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுனா என்ன ஆகும், நீ என்ன பண்ணாம இருந்தாலும் என்ன நடக்கும், என்ன செஞ்சா என்ன ஆகும், என்ன செய்யாம இருந்தா என்ன ஆகுங்கிறது தான் கதையே. புரியல? புரியற மாதிரி சொல்றேன். இந்த நிக்காலே தேன்மொழி, இவதான் தேன்மொழி. ஒரு பொண்ணு புத்தி இல்லாம அவசரப்பட்டு தன் வாழ்க்கையில எடுக்கிற ஒரு தப்பான ஒரு முடிவுனால அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை. இதுல இன்னொன்னு அடங்கும். இவ புத்தி இல்லாம நடந்துக்கிட்டா, ஆனா சில பேருக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள அந்த முடிவு எடுக்க வைக்கும். இப்போ நான் இந்த கதையில அவங்கள பத்தி நான் கொண்டுட்டு வரவே இல்லை. இங்க நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. நான் ஒரு சில பேரை பத்தி மட்டும் தான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு சில கேரக்டர்களுக்காகத்தான் கதை, எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ண கூடாது. இனி இந்த தேன்மொழி கதையில யார் யார வாழ்க்கையில வாரா, அதனால அவ சந்திக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் உண்மையில சந்தோஷமா இருக்காளா, அவ வாழ்க்கையில எப்படி எப்படி மாறுறா, அவ வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, அதுதான் கதையே. அப்புறம் ஆதிரா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நேத்தெல்லாம் ஒருத்தங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. எங்களுக்கு பிடிச்ச ஜோடியா அவங்க தான், பொண்ணு தெரியும் ஆதிராவும் தான். நீங்க பிரிச்சுட்டா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்க நிறைய பேர் சொல்லாம இருப்பாங்க, அதனால அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுக்குங்க கதை, அதுக்கு எதுக்கு கதையை பார்க்கணும்? அப்படி நடக்கிறதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வரும், அதை எப்படி சரி பண்ணலாங்கிற கத்துக் கொடுக்கறது என்ன கதையே. இப்போ அதை பார்க்கறவங்களுக்கு என்ன தோணுது? ஆதிரா மேல கோபமும் எரிச்சலும் வருதா இல்லையா? அப்போ அந்த தப்ப தாய் செய்யும் நினைப்பாங்களா? மாட்டாங்க. அதுதானங்க கதை. சேர்த்து வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எத்தனை எபிசோட நான் காட்ட முடியும்? அப்படி சேர்த்து வச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காட்டினா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம கதை பார்க்கறோம். பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ற ஒரு தாய், தாய் தப்பாதான் பண்றான்னு தெரிஞ்சும் அதை நம்புற முட்டாள்தனமான ஒரு பெண்ணு. கதையில மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தாய் இப்படி செய்யறனால பொண்ணு வாழ்க்கை நாசமனா போயிரும்னு தெரிஞ்சும் அதே தப்ப செய்யற எத்தனையோ தாய்மார பாத்துக்கிட்டு தானே இருக்கும். இப்போ அதுதான் காதாம்பரியும் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதேதான் ஆதிராவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அவ வாழ்க்கையில சந்திக்க போற பிரச்சனை. உண்மையா நேசிக்கிற கணவன் பக்கம் அவ எப்படி திரும்பி வாரா, அவ திரும்பி வரும்போது அவ உண்மையான கணவனா இருந்தா அவளை எப்படி ஏத்துக்கிட்டுதான், அதுதான் நாங்க கதையை கொண்டு வர முடியும். அவ உண்மையிலே நல்ல பையன்தான், பொறுப்பான ஒரு பையன் தான். எவ்வளவுதான் ஒரு பொறுப்பான பையனா இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எந்த மனுஷனையும் எந்த நிலைமைக்கும் கொண்டு போகும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மனுஷனுக்குள்ள 2 குணங்கள் இருக்கத்தான் செய்யும். நாம பாக்குறது ஒண்ணு, இன்னொன்னு அவனுக்கு தனிப்பட்ட குணம். அதை நம்மளே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வெளி உலகத்துக்கு ஒரு குணம், உள்ள ஒரு குணம். உள்ள எப்படி இருக்கணும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்ப வெளிப்படும்? நம்மளை யாராவது சீண்டி பார்த்தா, நமக்கு தேவைப்பட்டா அதை வெளியில கொண்டுட்டு வருவான். இப்ப அப்படித்தான் இந்த கதை போய்கிட்டு இருக்கு. சேர்த்து வச்சிருங்க, இல்லைன்னா நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், சேர்த்து வைங்க, இல்லைன்னா இப்படி பண்ணிடுவேன். எனக்கு அது உண்மையிலே பிடிக்கலன்னா நான் சொல்றேன், வேண்டாம். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அந்த காதல் எப்படி இருக்குங்கதான் சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன சந்தோஷம், ஊழல் கூடல், மற்றது எல்லாமே அதுக்கப்புறம். ஒருத்தங்க அதே ஆள் தான் சொல்லிருந்துச்சு, அதே நீங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால தப்பான முடிவு எடுத்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி எந்த பெண்ணும் பண்ண மாட்டா. இப்போ ஆதிரா உண்மையான சீரூபத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கா. அவ நல்லவங்க கூடயும் நல்லவன் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கனால அவ சுவாபம் மறைக்கப்பட்டுச்சு. தப்பான சகாசம் வரும்போது அவ உண்மையான குணம் வெளிப்படுது. அதே வீட்டுல அழகராணின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு கிடைச்சத பெருசா நினைக்கிறா. ஏன்னா தான் அப்படி ஒரு நிலைமையில இருந்து வந்திருக்கோம், மோசமான நிலைமையில இருந்து வந்திருக்கோம்,
இந்த வாழ்க்கை தான் ஒசரமா தெரியுது. அப்படி நினைச்சா உண்மையிலே வாழ்க்கை நல்லா இருக்கும். தனக்கு பெருசா கிடைச்சிருக்கு, இதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அவ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. வந்த நிலைய மறக்க கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் அழகுராணி. உலகத்துல மனுஷன் செய்யற சின்ன சின்ன தவறுகளையும் மன்னிக்க கத்துக்கணுங்கிறதுக்கு தான் ஆனந்தி. மனுஷன் தப்பு பண்ணுவான், அதை அனுசரிச்சுதான் போய் ஆகணுங்கிறத அழகா புரிஞ்சுக்கிட்டவ ஆனந்தி. அதனால அவ வாழ்க்கை நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. இப்படி இந்த கோணத்துக்கு இந்த மாதிரி பண்ணுனா இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி பண்ணுனா இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தாங்க கதையே. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான கதை தான். எது நடந்தாலும் டேக் இட் ஈஸியா எடுத்தா சந்தோஷமா வாழலாங்கிறதுக்கு உதாரணம் மீனா. நடந்துட்டு போட்டோம், நாம இப்படித்தான் இருப்பேன்னு கடைசி வரைக்கும் இருங்க. நிச்சயமா மத்தவங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு உதாரணம் தான் நம்ம மீனா. தன்னை வளர்த்தவளும் கூட பிறந்தவளும் தப்பு பண்ணுனா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க நமக்கு வேண்டாம், கரெக்டா ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாழக்கூடியவ தான் தமிழ். பாசம் இருக்க வேண்டியதா. ஆனா அவங்க நமக்கு தீங்கு செஞ்சிருக்காங்க, இப்ப வேணா அவங்க மாறி இருக்கலாம். எந்த நேரத்திலயும் நமக்கு அவங்க மூலம் திரும்ப தீங்கு வரும்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனமா ஒதுங்கி இருக்கிறவா தமிழ். இதுதான் கரெக்ட். செம்பகவழி கரெக்ட். தான் உண்டு, தான் வேலை உண்டு. நான் அன்பு காட்டுவேன், என் மேல அன்பு காட்டுனா காட்டுங்க, காட்டாம போங்க. நான் எதிர்பார்க்கல, கொடுக்குறேன். நான் கொடுத்துருவேன். தாயா இந்த வீட்டுல எல்லாருக்கும் இருப்பேன். திரும்ப எனக்கு கிடைக்கல, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. எதிர்பார்க்காம செய்யறஞ்சாதான் மனசுக்கு நிம்மதி. அப்படி கேரக்டர் செம்பகவல்லி. மீனா குட்டி, ஒரு முறை வாழ்க்கையை தவற முடிவு பண்ணி சூஸ் பண்ணிட்டோம். இப்ப திரும்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அது அழகா இருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நம்ம வாழ்க்கைக்கு இது போதும், நம்ம செஞ்ச தவறுக்கு இது போதும்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அதை கரெக்டா கொண்டு போனா. இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறதே நம்ம கிட்ட இருக்க குணங்களை வெளிப்படுத்தி அதை மையமா வச்சுதான் இந்த முதிர்கனி தொடரை நான் எழுதினேன். கிஷோர் ஒரு வாழ்க்கை முறிஞ்சதுனால அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில எப்போ வசந்த வீசுன்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஏதாவது ஒரு வழியில தனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமையும்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். என்னத்தான் முயற்சி பண்ணாலும் வாய்ப்பு கைக்கிட்ட இருந்த மாதிரி இருந்தும் ஆனா வாய்ப்பு கிடைக்கல. ஒரு திருப்பு வாழ்க்கையை தவற விட்டோம், இல்ல ஒரு திருப்பு நம்மளோட வாய்ப்பை தவற விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அப்புறம் விக்ரம பத்தி சொல்லியே ஆகணும். நான் இப்படித்தான் கெட்டவன் தான், அதாவது நான் கெட்டவன் சொல்றவன நம்பலாம், நான் அப்பப்ப கெட்டவன் சொல்றான் பாருங்க அவனை கூட நம்பலாம், நான் யோக்கியன்னு சொல்றான் பாருங்க அவனை மட்டும் தான் நம்ப கூடாது. அதுல விக்ரமே முழுசா நான் கெட்டவன் மட்டும்தானே நிரூபிக்க கூடிய ஒரு நல்லவன். யாருக்காவும் எதுக்காவும் தான் குணத்தை மாத்த மாட்டான். வெளிப்படையா உண்மையா இருக்கிற ஒரு நல்லவன். மத்தவங்களுக்கு அவன் கெட்டவன், அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. நல்லா படிச்சு நல்ல கஷ்ட நஷ்டம் பார்த்து நல்ல உத்தியோகத்துல இருந்த ஒரு பெண்ணு குடும்ப சூழ்நிலைன்னு வரும்போது அவ எவ்வளவு சோம்பேறியா மாறுறா. அதுதான் ரோகிணி. 10 பேர் வந்தாலும் அசால்ட்டா அடிச்சு தூக்குனவா 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு வாழும் போது அவன் நிலைமை என்ன ஆகுது? இன்னைக்கு எல்லா பெண்களுக்குள்ளும் யானை பலம் இருக்கும், ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்சதுனால அவளால இப்ப ஒரு பாத்திரத்தை கூட தூக்க முடியாது. அவ்வளவுதான், எப்போ அடப்பட்டமோ அப்பவே முடிஞ்சு போச்சு. அதுக்கு உதாரணத்துக்குத்தான் நான் ரோகிணியை அந்த கதையில அந்த கேரக்டர்ல கொண்டு வந்தேன். அப்புறம் நல்ல சிவ வாழ்நாள் முழுவதும் தீங்கு மட்டும் செஞ்சுட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கான். காலம் எப்படி வேணாலும் மாத்தோம். காலம் முழுவதும் அவன் கெட்டவனா இருந்திருப்பான், தீங்கு மட்டும் செஞ்சிருப்பான். மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் நன்மை செஞ்சிருப்பான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? எவ்வளோ நல்லவன், எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கான் தெரியுமா இந்த ஊர் உலகத்துக்கு. இதுதான், அது வரைக்கும் அவன் செஞ்ச தீங்கு யாருக்கும் தெரிய போறது இல்ல. அப்படித்தான் நல்லவனும். காலம் முழுவதும் நீ நல்லவனா இருந்துட்டு கடைசி நேரத்துல நீ செய்யற ஒரு சிறு தவறு, நீ செத்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாவி பையன் இப்படி பண்ணிட்டு செத்து போயிட்டானே, இதுதான் உலகம் பண்ணும். இப்போ நல்ல சிவனை நீங்க கெட்டவன்னு சொல்லுவீங்களா இல்ல நல்லவனு சொல்லுவீங்களா? இதுக்கான விட எனக்கு கொடுங்க. இப்போ பேரப்பிள்ளையில மருமக்கமாறு மனைவி பிள்ளையோடு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நல்லவன். அதே நல்ல சிவ 9 வயசு குழந்தைகிட்ட அவன் எப்படி நடந்துகிட்டான், ஒரு பொண்ணு அடையதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுனா, இந்த உலகத்துல அவன் என்னென்ன காரியங்கள் பண்ணுனா, இவன் நல்லவனா கெட்டவனா? ஆனா நல்ல நோட் பண்ணணும், இப்போ 2 பேர குழந்தையோட சந்தோஷமா வாழ்றான். பொண்ணு தரையை பத்தி நான் சொல்லியே ஆகணும். வாலி வயசுல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சேட்டை, காதல், நேசம் எல்லாமே அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அவனுக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்குது, அது இன்னும் வெளி வரல. ஆனா ஒரு பொறுப்பு, ஒரு குடும்பம்னு அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறது ஒரு பொண்ணால மட்டும் இல்ல, ஒரு ஆணும் மனசு வைக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் பொண்ணு தரேன். விக்கி அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்கணும். அண்ணன் தகப்பனுக்கு சமமானவன். தான் குடும்பம்னு பார்த்துட்டு போகாம அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்படுற ஒரு தம்பி. அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்கணும்னா அதுக்கு எல்லாரும் மனசு வைக்கணும். அண்ணனோ தம்பியோ மட்டும் மனசு வச்சா முடியாது, எல்லாரும் மனசு வச்சாதான் அந்த அண்ணன் தம்பி உறவு ஒரு சுமூகமா போகும். அண்ணன்
அண்ணனுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்போது தானா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். தம்பிய புள்ளையா பார்த்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நம்ம தம்பிக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா? தகப்பனா மாதிரி நாம தானே அவனை பார்க்கணும், அவன் குடும்பத்தை நாம தானே கவனிக்கணும்னு அண்ணன் நினைக்கிறதையும். என்ன இருந்தாலும் அப்பா ஸ்தானத்தை எடுத்து வந்திருக்கான், அப்பாவோட உருவத்தை எடுத்து வந்திருக்கான் நம்ம அண்ணன். அப்பா போயிட்டாரு, அப்பா இருக்க இடத்துல அவன் இருக்கான். அப்பாக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தம்பிக்கும் இருந்தா நிச்சயமா அண்ணன் தம்பி உறவு ஸ்மூத்தா தான் போகும். அதுக்கு உதாரணமா தான் அண்ணன் தம்பி குடும்பத்தை அப்படி ஒரு இதெல்லாம் காட்டினேன். இப்போ சொல்றேன், சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு சில காட்சிகளை வச்சுதான் ஆகணும். சேர்த்து வச்சிருங்க, எங்களுக்கு இது பிடிக்கல, நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமானதா தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிஸ்டர், என் பொண்ணுக்கு இப்ப 7 மாசமும் 7 வயசும் ஆகுதுன்னு இதோ சொன்னாங்க. அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த தொடர் கதையை நான் அவளுக்கு தினம் காட்டுவேன். ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்க அவளுக்கு உதாரணத்தை நான் காட்டுவேன். ஏன்னா ஒரு பொண்ணு எப்படி வாழணுக்கான அத்தனையுமே இந்த சேனல்ல இருக்கு, நான் நிச்சயமா இதை காட்டுவேன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் அன்னைக்கு உணர்ந்தேன். தேன்மொழி படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்துல இருக்கா. நம்ம என்னதான் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் நமக்கான நற்குணங்களும் நற்பண்புகளும் இருந்தா மட்டும் அது நம்மளை வெற்றிக்கு மேல வெற்றிக்கு கொண்டு போகும். நான் படிச்சும் முட்டாளா இருப்பேன்னு சொன்னா அதனால விளைவுகள் வரதான் செய்யும். மீனா கிட்ட படிப்பறிவு இல்லை, அதுக்காக படிப்பறிவு இல்லைங்கிறதுக்காக அவ கிட்ட அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் இந்த கேரக்டரை இப்படி கொண்டு வந்தேன்னா, சந்தர்ப்பமும் சூழலையும் இவளுக்கு கல்வி கத்துக்கான சூழலையும் கொடுக்கல. நிறைய பேருக்கு அப்படிதான், சந்தர்ப்பமும் சூழலையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமா நம்மள ஒரு அறிவாளியா மாத்தும், சிந்திக்கிற ஒரு திறமையை நமக்கு கொடுக்கும். அப்படித்தான் இந்த மீனா படிப்பாசனை கிடையாது, ஆனா உலகத்தை கத்துக்கிடுவா, அதை கத்துக்கிறதுக்கான அறிவை வளர்த்துக்கிடுவா. அதனாலதான் அவ செய்யற செயல் கரெக்டா வந்து முடியுது. சரி, இந்த ஸ்டோரி பத்தி நான் அதிகமா சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, நம்ம தாவாணி கனவு அதிக வெள்ளந்தியான ஒரு குணமும் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குங்கிறதா அந்த கதை. 5 தோழிகள், வெள்ளந்தியான ஒரு மனசு, சூதுவாதி இல்ல, 18-17 வயசுல அப்படித்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க சந்திக்கிற பிரச்சனை, அதனால வரக்கூடிய அவமானம், அதனால வரக்கூடிய சந்தோஷம், சிரிப்பு, சோகம் எல்லாம் கலந்ததுதான் தாவாணி கனவு. அதிக வெளிப்படையா இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள். அதுக்காக அவங்க எப்பவும் சந்தோஷம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு இல்லை, பிரச்சனை வந்தாலும் அந்த நல்ல குணத்துக்கு கூட கடவுளுடைய கிருபை இருக்குங்கிறது தான் எடுத்துக்காட்டு தான் அந்த கதை. நல்லவன் வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதிக வெள்ளந்தியான குணமும் ஆபத்து தான், ஆனா அதனால எந்த தீங்கும் இல்லை, கடவுளை தொட இருந்துகிட்டு தான் இருக்கும். நிச்சயமா தாவாணி கனவு ஒரு சூப்பரான ஒரு எண்ணம் தான் நான் சொல்லுவேன். அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. மனசுக்கு இதமாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கதை தான் அது. அதே மாதிரி கல்யாண கனவு முழுக்க முழுக்க காதல் மட்டும்தான். ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆண்மகனுக்குள்ள ஒரு காதல் வந்தா என்ன நடக்கும், அவனுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வருது. ஒரு முரட்டாட்டமான வீரமான கம்பீரமான ஒரு அழகான ஒரு ஆண்மகன் மனசுக்குள்ள ஒரு பெண் ஒரு காதல் வரும்போது அவனுக்குள் ஏற்படுற மாற்றங்கள் தான் அந்த கல்யாண கனவு. அப்பேற்பட்ட ஒரு வீரமான ஒரு ஆண்மகனுக்குள்ள வந்த காதல்னால அவன் சந்திக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள். அந்த கிங்ஸின் கேரக்டர் காதல் மன்னன் கதை தான். அட, ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆண்மகனால இப்படியும் காதலிக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த கதை. நான் எழுதும் போது அப்படிதான் எழுதினேன். சில சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி தான் அந்த கதையை நான் கொண்டு வந்தேன். நிச்சயமா கிங்ஸ் வந்து ஒரு முரட்டாட்டமான ஒரு வீரமான புத்திசாலியான ஒரு ஆண்மகன். அவனுக்குள் எதிர்பாராம ஒரு பொண்ணு வந்ததுனால அவனுக்குள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யங்கள் தான் கதையை கொண்டு போனேன். அதை மையமாச்சு அந்த கதை எழுதினேன். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணான ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றி. சில சம்பவங்கள், சில மாற்றங்கள் சில எபிசோட்ல வரும்போது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஏதோ ஒன்று கொண்டு வரதுக்கு தான் இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சூப்பரா கமெண்ட் பண்ணுறவங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. தப்பா கமெண்ட் சில 1-2 நேரம் வரும். அது என்னைக்கு கரெக்டாக நம்ம இதை சேஞ்ச் பண்ணி சில எபிசோட மாற்றத்தை கொண்டு வருவோமோ நினைப்போமோ அன்னைக்கு வந்து கமெண்ட் போட்டு நம்மளை நோக அடிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இருக்காது. நான் என்னைக்கு கதையை மாற்றி அந்த இந்த ஒரு எபிசோட் கொண்டு வரதுக்காக அந்த எபிசோட உள்ள கொண்டு வருவேனோ அன்னைக்கு அந்த கமெண்ட் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சில ஜோடிகளை பிடிக்கும். அந்த ஜோடி எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்காத ஜோடி ஏதாவது பண்ணாலும் அது தப்புன்னு அவங்களுக்கு பிடிக்காததை கமெண்ட் மூலம் வெளிப்படுத்துவாங்க. போர், இது நல்லாவே இல்லை, இது இந்த பிடிக்கவே இல்லை, இது கேரக்டரை மாற்றுங்க, கதையை முடிங்க. உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செய்ய மாதிரி இருந்தால் அது கதை கிடையாது. நீங்கள் அந்த கமெண்ட் போட வேண்டிய என்னுடைய உழைப்பையும் கொஞ்சம் பாருங்கள். 7 மணி நேரம் 8 மணி நேரம் உழைப்பு. ஒரு எபிசோட் அப்படி வருதுன்னா அதுக்கு அடுத்த எபிசோட் வரதுக்காகத்தான் அந்த எபிசோட் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரி கதையை வந்து ஒரே லைனில் கொண்டு போக முடியாது. நான் அடுத்து என்ன கதை எழுதியிருக்கணும் அந்த எபிசோட கொண்டு வரதுக்கு சில எபிசோடுகள் வந்து எனக்கு வந்து தான் முடியும்.
அதை சொன்னதானே அடுத்த வர எபிசோட் உங்களுக்கு புரியும். நான் டைரக்டா அடுத்த இப்போ 2வது பாகத்தை விட்டுட்டு 3வது பாகத்தை நான் அப்லோட் பண்ணா உங்களுக்கு கதை புரியுமா? அந்த 2வது எபிசோடு உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல, அந்த எபிசோட் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். நான் ஏதாவது அதிகமாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் கதையோட தான் இதை அப்லோட் பண்ண நினைச்சேன். அந்த கதையை பார்க்குற எண்ணத்தையே உங்களுக்கு மூடையே மாத்திரும். இதே விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஸ்டோரி அப்படி இல்லை, பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நான் இதை ஊடையில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு அன்னைக்கு அந்த கதை பார்த்த ஃபீலிங்கே இல்லாமல் ஆயிரும். நம்ம இன்னைக்கு என்ன எபிசோட் பார்த்தோம், இன்னைக்கு எதோட முடிச்சாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தோணாமல் போயிடும். அதுக்காக தான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணேன். பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை சொல்லத்தான் பாதி ஆரம்பிச்சேங்கிறது இதே மறந்துட்டேன். அழகி எபிசோட் வந்து நான் ஒரு சேனல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு வந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. நான் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை வீடியோவை அப்லோட் பண்ணி எனக்கு எதுவுமே வரலன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு வீடியோ போடவும் முடியாது, இல்லாமல் போயிடுச்சு. தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அந்த சேனலை வந்து ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு பதிலே இப்போ வந்து 7 மில்லியன் வியூன்னு சொல்லி நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சாதன் முதல் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மானிடைஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அழகி போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சும்மா ஸ்டோரி போட்டிருக்கேன். அதில் தான் இது ஒரு 2-3 அதாவது 4000 ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ஆயிட்டு, எனக்கு இப்போ அந்த வீடியோ போட்டாலும் ஏதாவது வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அழகி வந்து அது அப்படியே இருக்குது, நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து ஒரு 1700 வாட்சிங் டைம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 1000-2000 வாட்சிங் டைம் வந்துச்சுன்னா அப்புறம் சப்ஸ்கிரைபரும் 527 தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு 1000 வந்துட்டுனா நான் வந்து அழகி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இதை சொல்ல தான் முக்கியமாக வந்தேன், மறந்துட்டேன். அதுலேயும் இப்போ சின்ன சின்ன கதைகள் மாதிரி போட்டுட்ருக்கேன், பாருங்கள், பிடிச்சா பாருங்கள். ஆனால் அதில் கண்டிப்பாக வந்து அழகி நான் அப்லோட் பண்ணுறேன்.